தமிழ்நாடு அரசின் கல்வி தொலைக்காட்சியின் சிஇஓவாக மணிகண்ட பூபதி நியமிக்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கீதன். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக பள்ளி கல்வித்துறையின் கல்வி தொலைக்காட்சிக்கு முதன்மை செயல் அலுவலராக மணிகண்ட பூபதி என்பவரை தற்காலிக அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு நியமிப்பதாக தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இவருடைய அறிவிப்பு குறித்த அந்த நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியான பிறகு இவர் RSS பின்புலத்தை சேர்ந்தவர் என்கின்ற அந்த சர்ச்சை வெளியானது. மேலும் இவர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளை இதற்கு முன்பு தயாரித்ததில்லை என்றும் தகுதியான நபர்கள் இருக்கின்ற பொழுது இத்துறைக்கு சம்பந்தமில்லாத ஒருவரை தற்பொழுது கல்வித்துறை காட்சிக்கு முதன்மை செயல் அலுவலராக நியமிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன. இந்த நிலையில் தற்பொழுது அவருடைய நியமனத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் தேவையற்ற சர்ச்சைகளை இடமளிக்க கூடாது என ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் துறை அலுவலர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே திமுகவினுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய RSS பின்புலத்திலிருந்து இவருடைய நியமனம் என்பது தமிழக பள்ளி கல்வித்துறை மீது விமர்சனங்களை எழுப்பியது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த மணிகண்ட பூபதி அவருடைய நியமனத்தை தற்காலிக நிறுத்தி வைப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கீதன், தற்போது சமூக வலைதளங்கள்ல நீங்கள் குறிப்பிட்டது போல மணிகண்ட பூபதி தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிந்து இந்த நியமனம் நடைபெற்றிருக்கிறதா என்பது போன்ற தொடர் கேள்விகள் எழுப்பப்பட்டது. இது அதனுடைய நீட்சியாக, அதனுடைய எதிரொலியாக இந்த நிறுத்தி வைப்பு என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா? இல்ல, நிச்சயமாக. அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கடந்த 13ஆம் தேதி இந்த ஆணைக்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியானது. அதற்கு முன்னதாகவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் ஆகியோர் நேரடியாக மணிகண்ட பூபதியிடம் இந்த பணி நியமனத்திற்கான அந்த ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள். அதற்கான அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. எனவே இது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிந்தேதான் நடந்திருப்பதாக நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு ஆணை வழங்கக்கூடிய அந்த புகைப்படம் என்பது வெளியாகி இருக்கின்றது. பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமாரும் அந்த புகைப்படத்தில் இருக்கின்றார். எனவே இது தேவையற்ற இந்த சர்ச்சைகள் என்பது இவருடைய நியமனம் வெளியான பிறகு எழுந்தது. அதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த நியமனம் நிறுத்தி வைக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவருடைய நியமனம் பள்ளிக்கல்வித்துறையின் இந்த தொலைக்காட்சிக்கு இருக்காது என்பதே இங்கு பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களுடைய தகவலாக இருக்கின்றது. நன்றி கீதன், விரிவான விவரங்களுக்கு.